குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் பிஜி ஹாஸ்டல் பாதுகாப்புக்காக நியமிக்கப்பட்ட காவலாளி கல்லூரி மாணவியை தாக்கி பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மாணவியின் கழுத்தில் கம்பியை கட்டி அத்துமீறிய காவலாளியை போலீசார் காலில் சுட்டு பிடித்துள்ளனர். நடந்தது என்ன? குஜராத் மாநிலம் அகமதாபாத்தின் ஆனந்த் நகர் பகுதியில் உள்ள பிஜி தங்குமிடத்தில் இன்டீரியர் டிசைனிங் படித்து வந்தார் அந்த மாணவி. சம்பவத்தன்று இரவு அவர் கட்டடத்தின் மொட்டை மாடிக்கு சென்று தனியாக நடந்து கொண்டிருந்தார். அப்போது அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த தரம் சிங் என்பவரும் மொட்டை மாடிக்கு சென்றுள்ளார். உடனே மாணவி தனது அறைக்கு செல்ல முயன்றுள்ளார். அப்போது அவரை தடுத்து நிறுத்திய தரம் சிங் பாலியல் ரீதியாக அத்துமீறி இருக்கிறார். அதற்கு மாணவி கடும் எதிர்ப்பு தெரிவிக்கவே அவரது கழுத்தில் கம்பியை கட்டி கட்டுப்படுத்திய அவர் பின்னர் பாலியல் வன்கொடுமை செய்ததாக கூறப்படுகிறது. இந்த சம்பவத்தில் மாணவியால் யாரையும் உதவிக்கு அழைக்க முடியாத வகையில் அவர் கட்டுப்படுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. பின்னர் மாணவியின் செல்போனை எடுத்துக்கொண்டு தரம் சிங் அங்கிருந்து தப்பிச் சென்றிருக்கிறார். மாடி கதவு பூட்டப்பட்ட நிலையில் மாணவி உதவி கேட்டு அலறியுள்ளார். அவரது சத்தத்தை கேட்டு ஓடிவந்த சக மாணவிகள் அவரை மீட்டு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றுள்ளனர். சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் கட்டடத்தில் இருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தனர். அதில் தரம் சிங் லிப்டில் செல்வதும் பின்னர் மொட்டை மாடி பகுதிக்கு செல்வதும் பதிவாகி இருந்தது. இந்த காட்சிகள் விசாரணையில் முக்கிய ஆதாரமாக எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளன. தலைமறைவான தரம் சிங்கை பிடிக்க சுமார் 10 தனிப்படைகள் அமைத்த ஆனந்த் நகர் போலீசார் தீவிர தேடுதல் வேட்டையில் இறங்கினர். இரவு முழுவதும் தேடிய போலீசார் மறுநாள் காலை ஹெபத்பூர் அருகே தரம் சிங்கை சுற்றி வளைத்து பிடித்தனர். பிடிபட்ட தரம் சிங்கை அழைத்துச் சென்றபோது போலீசாரிடமிருந்து தப்பிக்க திட்டம் போட்ட அவர் அதிகாரியின் துப்பாக்கியை பறிக்க முயன்று பெரும் ரகளையில் ஈடுபட்டுள்ளார். உடனே சுதாரித்துக் கொண்ட போலீசார் அவரது காலிலேயே சுட்டு கட்டுப்படுத்தினர். இந்த சம்பவத்தில் காவலர் ஒருவரும் காயமடைந்தார். காயமடைந்த இருவரையும் மருத்துவமனையில் அனுமதித்து சிகிச்சை அளிக்கப்பட்டது. தரம் சிங் உத்தரப்பிரதேச மாநிலம் ஹர்தோய் மாவட்டத்தைச் சேர்ந்தவர் என போலீசார் தெரிவித்துள்ளனர். மேலும் சம்பவம் நடைபெறுவதற்கு சில நாட்களுக்கு முன்புதான் அவர் பிஜி ஹாஸ்டலில் பாதுகாப்பு பணியில் சேர்ந்திருக்கிறார். அவரது பின்னணி முறையாக சரிபார்க்கப்பட்டதா என்ற கேள்வியும் தற்போது எழுந்துள்ளது. பாதுகாப்பு பணியாளர்களை நியமிக்கும் நிறுவனங்கள் உரிய போலீஸ் சரிபார்ப்பை மேற்கொண்டனவா என விசாரித்து வருகின்றனர். இந்த சம்பவம் தொடர்பாக பாலியல் வன்கொடுமை வழக்கு பதிவு செய்துள்ள போலீசார் கைதான தரம் சிங்கிடம் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.